நாங்கள் போராட்டம் ஆரம்பிச்சதுலேருந்தே இதுவும் ஒரு வகையில் ஜல்லிக்கட்டு தான். இது என்னன்னா அரசாங்கம் கிட்ட நாங்கள் மல்லு கட்டில உட்காந்து ஒருத்தர் சொன்னார் என்ன சொல்கிறேன், உங்கள் ஆதரவு எல்லா ஆதரவும் எங்களுக்கு வேணும். ஏன்னா உங்கள் ஆதரவெல்லாம் இருந்தால் தான் எங்களுக்கு வந்து உண்மையில சொல்ல வெற்றி வரும். ஏன்னா எங்கள் எஸ்பிசி சங்கம் என்ன சொல்லிச்சுன்னா, எந்த சங்கம் வந்தாலும் யார் வந்தாலும் ஆதரவு தெரிவிக்கும், அதே ஆதரவு தெரிவிக்கட்டும். அந்த ஒரு இதுதான் சொல்லிச்சு. ஏன்னா ஒரு சங்கம் இவ்வளோ எடுத்து நடத்துது. இப்போ இருக்கிற சங்கம் எல்லாமே கூடி எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாலே எங்களுக்கு வெற்றி தானே. அதனால் வந்து நீங்கள் எல்லாமே எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க. நாங்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. நீங்கள் உங்கள் சாப்பிலே வந்து ஆதரவு தெரிவிங்க, நாங்களும் அதை ஏற்றுக்கோம். அடுத்த கட்டத்துக்கெல்லாம் இல்லைண்ணா, இதுதான் நான் முடிவே. இவங்க சொன்னாலும் யார் சொன்னாலும் இங்கேருந்து ஏந்து போகிற மாரி இல்லைண்ணா. அவர் கொடுத்த வாக்குறுதியை தான் நாங்கள் கேட்குறோம். 19/1/2021 அன்னைக்கு அவர் குத்தாரு, நான் ஆட்சிக்கு வந்தால் அவங்கள நிரந்தரம் பண்ணுவேன்ட்டு. அந்த வாக்குறுதி அவர் கொடுக்குற வரைக்கும் இங்கே தான் இருக்கும், இங்கே தான் எல்லாமே இறந்தாலும் இங்கே தான் இறந்துருவோம். உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா எங்கள் வாழ்வாதாரமே இது தானே. எங்கள் வாழ்வாதாரம் போச்சுன்னா நாங்கள் எங்கே போக முடியும்? கஷ்டத்துல தான் உட்காந்துக்கிறோம். ஏன் தெரியுமா கஷ்டத்துல உட்காந்துக்கிறோம்? எங்க கூட பழகின பப்ளிக் என்னது பப்ளிக் வந்து எங்க வீடா தான் பழகுச்சு. அதனால அவங்க கஷ்டப்படுறது எங்களுக்கே கஷ்டமா இருக்குதுண்ணா, ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்களுக்கு. எங்க வேலையை கொடுத்தா உண்மையா சொல்றேன், இந்த அரை நாள்லயே நாங்கள் அதை கிளீன் பண்ணி காட்டுவோம் எல்லாத்தையும். ஏன்னா எங்களால முடியாது எதுவுமே இல்லை. எங்களுக்கு வந்து சம உரிமை. நாங்களும் ஆம்பளை தான், பொம்பளைங்களும் ஆம்பளை தான் உண்மையாலே. ஏன்னா எங்களுக்கு ஈடாக தான் அவங்களும் கஷ்டப்படுவாங்க. யாரும் இப்படி இல்லை அப்படி இல்லை. இப்போ இதில் என்ன தெரியுமாண்ணா, பெருகிறவங்களுக்கு வந்து 6500, அந்த குப்பை எடுக்கிறவங்களுக்கு வந்து 18500. இப்போ கொடுக்குற சம்பளம் என்ன தெரியுமாண்ணா, சம உரிமை. அதே சம உரிமை. இப்போ கொடுக்குற சம்பளம் வந்து சம உரிமை. எங்களுக்கும் 23 தான், அவங்களுக்கும் 23 தான். இவங்க வந்து பிரித்து பார்க்குறாங்க, இந்த சம்பளத்திலே பிரித்து பார்க்குறாங்க. கேட்டால் கை கால் ஊந்துச்சுன்னா உங்களுக்கு இவ்வளோ தரேன், இறந்துட்டா இவ்வளோ தரேன், இப்பயே பேரம் பேசுகிறாங்க. இப்போ நாங்கள் செய்கிறது 23,000 சம்பளத்தில் செய்கிறோன்னா 5 வருஷமாக செய்கிறோம். அப்போ பிஎஃப் இஎஃப் எதுவுமே பிடிக்கல எங்களுக்கு. பிஎஃப் இஎஃப் இல்லாத எங்களை வந்து வேலை வாங்கிட்டாங்க. வேலை வாங்கிட்டு நாங்கள் என்றைக்கா இருந்தாலும் பண்ணி நிரந்தரம் ஆகும். இன்னும் ஐயா ஒரு லெட்டரை எழுதி கொடுத்துட்டாரு, யார்கிட்ட, இவர்கிட்ட. அவங்கள வந்து பண்ணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்ட்டு எழுதி கொடுத்துட்டாரு. அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இருந்தோம். இப்போ அந்த நம்பிக்கையே அவர் வெறுக்கிற மாதிரி பண்ணுறாங்க. நாங்கள் வந்து படித்த வரைக்கும் சொல்கிறோம். இப்போ ஒரு தனியார் நிறுவனமாக இருந்தால் கூட வாரத்தில் ஒரு நாளாவது விடுப்பு கொடுக்கணும். அது உங்களுக்கு கிடையாது இல்லை. ஓகேங்களா, நேரம் பணி நேரம்ன்றது 8 மணி நேரம் தான் வந்து கொடுக்கணும். அதுவும் உங்களுக்கு கிடையாது. இஎஸ்ஐ இது வந்து அடிப்படை. இப்போ உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் இஎஸ்ஐ மருத்துவம் நம்மளுக்கு இருக்குது, அசோக் நகரில் இருக்குது. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்லேயே எல்லா ட்ரீட்மெண்ட்டும் போடுவாங்க, அது ஃப்ரீ. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அதெல்லாம் தனி. இஎஸ்ஐன்றது அதுக்கு தான் கொடுக்குறது பிரத்யேகமாக. ஒரு சுகருக்கு, பிபிக்கு இதெல்லாம் ரெகுலராக மாத்திரை வாங்குறீங்கன்னா இஎஸ்ஐயில் வாங்குறீங்கன்னா கம்மி நல்ல குவாலிட்டியான மருந்து கொடுப்பாங்க. இது எதுவுமே இல்லை. பிஎஃப் நிறைய பேரோட பேட்டி கூட நான் பார்த்தேன். பிஎஃப் அமௌண்ட்டு பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கிளம்ப சொல்லும் போது இத்தனை வருஷத்துக்கு ஒரு செட்டில்மெண்ட் வரும், அதுக்கு வட்டி வரணும். அந்த அமௌண்ட் இருந்தால் நீங்கள் தொழில் பண்ணி போயிடுச்சுக்கலாம். அது உண்மைதான். நீங்கள் இதெல்லாம் எதுவுமே கொடுக்காம, ஏன்னா இதெல்லாமே ஒரு தனியார் தொழிலாளர் தான் செய்யணுன்றது சட்டம், தொழிலாளர் சட்டம் சொல்றது. அதே சட்டத்தில் இருக்குன்னா, ஆனால் அரசு வந்து கான்ட்ராக்ட்ல எடுத்துக்கிட்டு பண்ணும்போது அதை கொடுக்கல அப்படின்னும் போது நம்ம எல்லாம் கேட்டுருக்கோம், முன்னாடி தான் கேட்டுருக்கோம். இப்போ போன ஆட்சியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா 10 மண்டலம் வந்து மாற்றப்படுறாங்க. அப்போ இந்த அளவுக்கு போராட்டம் எடுத்த மாதிரி தெரியும். மேபி நான் கவனிக்கையா இல்லை நீங்கள் பண்ணலையா? அதுக்கு நான் அர்த்தத்தை சொல்கிறேன்னா, போன ஆட்சியில் விட்டாங்கன்னா அவங்க வந்து 10 மண்டலத்தை விட்டாங்கன்னா வாக்குறுதி எதுவுமே கொடுக்கல. வாக்குறுதி கொடுக்காத அவங்க விட்டாங்க. இந்த ஆட்சியில் வந்து இவர் வந்து எதிர்கட்சியிலேயே இவர் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு. 19/1/2021 அன்னைக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் அவங்கள பணி நிரந்தரம் பண்ணுவேன்ட்டு இவர் வாக்குறுதி கொடுத்தாரு. அவங்க வாக்குறுதி கொடுக்காத விட்டாங்க. ஒரு வாக்குறுதி கொடுத்தாருல, அதை நிறைவேற்றணும்லண்ணா, அதை நிறைவேற்றல. அதே சட்டத்தில் கார்பரேஷன் 485 நாள் வேலை செஞ்சு 480 நாள் வேலை செஞ்சாலே பணி நிரந்தரம் பண்ணு சட்டத்திலே இருக்கு. இப்போ அந்த சட்டத்தை தான் எடுத்து நடத்துறாங்க. அந்த சட்டத்தை தான் எடுத்து நடத்துறாங்க. அந்த சட்டத்தை அவமதிக்கிறது இவர் யாரு? ஜியோவும் பாஸ் ஆயிடுச்சுண்ணா, லேபர் கோர்ட்டுக்கு அனுப்ப சொல்லி ஜியோவும் பாஸ் ஆயிடுச்சு. அது லேபர் கோர்ட்டில் சொல்லிட்டாங்க,
சொல்லிட்டு இவர் அந்த சட்டத்தையே இவர் அவமதிக்கிறார். அதே லேபர் கோர்ட்டு சட்டத்தையே அவமதிக்கிறார். இப்போ ஏன்னா நீங்கள் அந்த கோர்ட்டுக்கு போயிட்டீங்க, பன்னீர்செல்வம் கேட்ட கோர்ட்டுக்கு போயிட்டீங்க, அங்கே வந்து கோர்ட்டு வந்து உங்களுக்கு நிரந்தரம் பண்ணோம் அப்படின்ட்டாங்கன்னா அரசால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், தனியாரில் உங்களை தள்ளி விட்டா அவங்க தனியாருக்கு போயிட்டாங்க, அவங்க ஒப்பந்தத்தில் இல்லை. நான் அதுக்கு தான் கையெழுத்து கேட்குறாங்கண்ணா. இப்போ என்னன்னா ராம்கீல வந்து நீங்கள் கையெழுத்தை போட்டு ஜாயிண்ட் ஆகிடுங்க அப்படின்னாங்க. எங்கள் ஆள் ஒரு ஆள் கூட அதில் கையெழுத்து போடல. நாங்கள் செஞ்ச அந்த வேலை தான் செய்வோன்ட்டு ஒரு உறுதிமொழி எடுத்து தான் இங்கே உட்காந்துருக்கோம். அதேமாரி அவர் கையால் அதான் எங்கள் தீர்மானத்தை ரத்து செஞ்சாதான் நாங்கள் இங்கேருந்து கிளம்பணும்னு ஒரு முடிவு. அந்த கட்ட போராட்டமே இல்லைண்ணா, இதுதான் லாஸ்ட் முடிவு போராட்டமே. இந்த முடிவு உண்மையாக சொல்கிறேன், எங்களுக்கு வந்து இருக்கா என்னத்தக்கா கொடுக்க சொல்கிறேன், இருக்கா ராம்ஜி இது கொடுக்குறதெல்லாம் வேணாண்ணா. இவருக்கு கொடுத்த வாக்குறுதியை கொடுத்தா தான் இங்கேருந்து கிளம்புன்ட்டு நாங்கள் முடிவு எடுத்துட்டோம். எங்கள் இதுவும் நானா இப்போ சுதந்திர தினம் வருது, அதுக்கு ஒரு உறுதிமொழியை நாங்கள் எடுத்துட்டோம். அது நிரந்தரம் இல்லாமல் சுதந்திரம் இல்லை, அது நிரந்தரம் இல்லாத சுதந்திரமே இல்லை. எங்களோட நிரந்தரமே சுதந்திரம் தான் எங்களது அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துட்டோம். நாங்கள் எடுத்துட்டு இங்கே உட்காந்துட்டோம். அடுத்த கட்ட போராட்டமே இல்லை, இதுதான் எங்கள் லாஸ்ட்டு, இதுதான் எங்கள் முடிவு. தமிழ்நாடு இளைஞர்கள் சார்பாக நாங்கள் பர்மிஷன் கேட்டிருக்கோம். உண்ணாவிரதமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ நடத்துறது கேட்டிருக்கோம். ஏன்னா இவங்க தெரியும் நம்ம அரசு எப்படி பண்ணதுன்ட்டு. போலீஸ் வந்து 10 நாள் முன்னாடி கொடுக்கணும்னுவாங்க. அது எப்படி 10 நாளைக்கு முன்னாடி மற்றவங்களாம் வாங்கி பண்ணுறாங்க. நாங்கள் லீகலாக போகிறதுனால நாங்கள் கேட்டிருக்கோம். இங்கே ராத்திரி அங்கேயே கேட்டிருக்கோம். கொடுத்தாங்க அப்படின்னா இங்கே ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் எல்லாருமே உண்ணாவிரதம் இருந்துட்டு வந்து உங்கள் கூட உட்கார போகிறோம். அது மட்டும் இல்லைண்ணே, நாங்கள் 1ஆம் தேதியே நாங்கள் வர்றப்போ நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் போய் ஏறுறப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு கையெழுத்து இல்லை, ஃபோட்டோ கிடையாது, எதுவுமே கிடையாது, நீங்கள் வந்து ராம்கி கான்ட்ராக்டில் போய் நீங்கள் சேருங்க, கொடுத்துட்டுமே நீங்கள் போங்க. அதான் ராம்கி கான்ட்ராக்டில் போங்க, உங்களுக்கு வந்து எதுவும் இல்லை, இது கிடையாது. இது சம்பந்தமா முன்னாடி எதுவும் சொல்லல, எதுவுமே சொல்லல. நாங்கள் ரெகுலராக வர மாதிரி நாங்கள் வேலைக்கு வந்தோம். காலையில் 6:30 மணிக்கெல்லாம் அது சொல்லிட்டேன். 1ஆம் தேதி வேலைக்கு போவேன்னா எல்லாருக்குமே இல்லை, எல்லாமே எப்பயுமே போன மாரி தானே போனோம். எப்பயுமே வேலை செய்கிற மாரி தான் அங்கே நாங்கள் போனோம். எத்தனை பேர் ஏன்னா 1000 2 ஜோனில் வந்து 1953 பேர் இருக்கும் இங்கே மொத்த ஜோன். இப்போ இல்லைண்ணா 3 ஜோன் கூடிச்சுண்ணா. இப்போ ஜோன் 7 எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிச்சு. இப்போ 3 ஜோனும் சேர்ந்து தான் நாங்கள் இது ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். இப்போது தீர்வு கிடைச்சா எங்கள் 3 ஜோனுக்கும் தீர்வு கிடைக்கணும், அதுதான் எங்கள் இது. உட்காந்துட்டோம் நாங்கள். அவங்க விட்டதுனால தான் உங்களை நம்பணும், அதுக்காக மட்டும்தான் உங்களை நம்பணும். அவங்க தான் எங்க கலத்தாருக்காங்க, நீங்களாவது எங்களை காப்பாத்துங்க ஐயா அப்படின்னு தான் உங்களை நம்பணும். அதுதாங்க வாக்குறுதி கொடுத்தாரு. அப்ப அந்த 10 ஜோன் போறப்பதான் இவர் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த ஜோன் போனவொடனே இவர் வந்து என்ன சொன்னாரு, இருக்கிற இந்த 4 ஜோனை நிரந்தரம் பண்ணணும் அப்படின்ட்டு இவர் வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த வாக்குறுதி பேப்பர் அது இருக்கு. டிவி சேனல்ல வேற ஏதாவது ஒன்று பேசிட்டு ஆனா யூடியூப்ல யூடியூப்ல போட்டு அடிக்கிறாங்கண்ணா. நல்லா யூடியூப்பை பத்தி குறை சொல்ல, ஜெயா நியூஸ்ல போட்டு அடிச்சுன்னு இருக்காங்க. அதேமாரி நியூஸ் தமிழ்ல வருது, நிலா சேனல்ல வருது. இந்த மாதிரி சேனல் தான் வருது தவிர மீதி மற்ற சேனல் எதுவும் வர மாட்டேது, மெயினான சேனல் எதுவும் வர மாட்டேது. ஏன்னா அந்த அளவுக்கு டைட்டு கொடுக்குறாங்க. ஏதோ இவங்க கொடுப்பாங்கண்ணா. இவங்க கொடுக்கறது யாரு, ஒரு டிவிகே கட்சியிலேருந்து வருவாங்க, ஆம்ஸ்ட்ராங் கட்சியிலேருந்து வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இப்போ அதான் நம்ம ஆளுங்களே காசை போட்டு இது பண்ணுறாங்க. இதை சாப்பிட்டுட்டு இங்கேயே படுக்கிறோம், இங்கேயே தான் முடிவு. பாத்ரூம் போனோன்னா இந்த பப்ளிக் பாத்ரூமுக்கு தான். இது வரைக்கும் யாரும் வீட்டுக்கு போல, எதுவும் பண்ணல, யாரும் போல. இத்தனை லேடிஸ் இருக்கிறாங்களே, ஒரு பாத்ரூம் கை பரப்போம், அவங்க எந்த ஒரு இதுவும் அரேஞ்ச் பண்ணுங்க. முன்னாடி எல்லாம் அதிகாரிகள் அண்ணா இல்ல இப்ப இந்த கேட் வந்து அந்த சைடு மாறி முன்னாடி கேட்குறேன். முன்னாடி இப்படி வருவாங்கண்ணா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேட்ல வருவாங்க, இப்போ வந்து அந்த கேட்டு தான் இப்போ போறாங்க தவிர இந்த கேட்டு சைடே வருது இல்லை. ஏன்னா எங்களை மேயர் பிரியா அவர்களும் கமிஷனர் அவர்களும் யாரா இருந்தாலும் சரி இந்த கேட்டுக்காக இந்த கேட்டுக்கு வந்தவங்க அந்த கேட்டு ஆயிடுச்சு. எவ்வளோ பார்த்துட்டோம்னா மழை வெயில் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இங்கே மட்டும் இல்லை, நாங்கள் வேலை செய்கிற இடத்துலேயே நாங்கள் மழை வெயிலில் பார்த்துட்டோம். இது எங்களுக்கு எந்த சொல்லுவோண்ணா, அவர் சேகர் பாபு நான் சொல்லியிருக்காரு 10 நாளில் இந்த கூட்டம் கழிச்சிடும்.
சும்மா தான் இவங்க இருக்கிறாங்க அப்படிதான் எங்களையும் சொன்னாங்க. எவ்வளவு சொன்னாங்க ஏன்னா 10 நாள் இல்ல இப்ப பாருக்கா எத்தனை நாளுக்கா போதுமா போதுமா எல்லாமே உறுதிமொழி எடுத்துக்கணும் எது இருந்தாலும் இங்கதான் எங்களுக்கு முக்கியமே வேலை தானா வேலையே போச்சு நாங்க எதுக்கு நான் வீட்டுக்கு போனோம் அதனாலதான் இங்க வந்து நாங்க எல்லாமே இருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இளைஞர் கட்சி மாநில துணை செயலாளர் வேலூர் என்கே. இப்போ இங்க துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டமானது 6 நாளுக்கு மேல தாண்டி போய்கிட்டே இருக்கு. மழை வெயில் எதுவா இருந்தாலும் இதே ஓப்பன் ஏரியால ரிப்பன் பில்டிங் வாசல்ல இந்த தூய்மை பணியாளர்கள் சிங்கார சென்னையா மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபகண்டா பண்ணாங்கல்ல இந்த ஆட்சியில, அதே சிங்கார சென்னையா வச்சிருந்த இந்த தூய்மை பணியாளர்கள் நம்மலாம் வீட்டுல ஒரு 2 நாள் குப்பை சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்களேன் மூக்க முடியும். அதுல புழு பூச்சி நின்றுச்சுன்னா வாந்தி எடுக்கும். அதையெல்லாம் தாண்டி நம்ம போடுற குப்பைகளை இதுவரைக்கும் முகம் சுழிக்காம எல்லாத்தையும் எடுத்து இந்த ஊரை சுத்தமா வச்சுக்கிட்டு இருந்த இந்த ஜனங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டாமா? இது வந்து ஏதோ இவர்களுடைய போராட்டம் கிடையாது. இந்த 2000-3000 மக்களுடைய போராட்டம் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மக்களுடைய போராட்டம். இப்படி ஜல்லிக்கட்டுக்கு ஜாதி மதம் இனம் தொழில் எதையும் பார்க்காம எல்லாரும் ஒன்றிணைந்து போராடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் மக்கள் போராடணும். ஏன்னா எனக்கு வரல இந்த பாதிப்பு எனக்கு கிடையாதுன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்க வீட்டு வாசலையும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருக்கு. இந்த மாதிரி போராடக்கூடிய மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற விதமா நிறைய கட்சிகள் நீங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஊடகங்கள் பெருசா பிக்கப் பண்ணல. 1-2 சேனலை தவிர இதை பத்தி பேசக்கூட வாய் வராத ஊடகங்கள் அந்த அளவுக்கு அரசு சர்வாதிகார போக்குல வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இங்க வேற ஒண்ணுமே இல்லை. இது வரைக்கும் மழையில துப்புரவு தொழிலாளர்கள் வேணும், வெள்ள பாதிப்புல ஒரு துப்புரவு தொழிலாளர்கள் வேணும். உங்களுக்கு கொரோனா காலத்துல நோய் வாய்ப்பட்டு என்ன ஆனாலும் உயிருக்கு பயந்தெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்த சமயத்தில் இதே துப்புரவு தொழிலாளர்கள் வேணும். மருத்துவர்களுக்கு இணையாக இவர்களை போற்றுவோன்ட்டு நீங்க விளம்பரம் பண்ணுவீங்க. ஆனா இன்னைக்கு இதே தனியார் மயம். ஒரு தனியார் நிறுவனம் அழகா இவங்களை வச்சு மெயின்டைன் பண்ணி இந்த ஊரை சுத்தமா வச்சுக்க முடியும்னா ஒரு அரசால ஏன் முடியாது? அரசுகிட்ட அந்த திறன் இல்லையா? இல்ல அதிகாரிகள் இல்லையா? காசு இல்லையா? அதே நிறுவனத்துக்கு 1000கணக்கில் கோடியில கொடுக்குறீங்கல்ல. இந்த மக்களுக்கு ஒரு மாசத்துக்கு 50 கோடி செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 50 கோடி அரசுகிட்ட இல்லாம தான் 1000கணக்கான கோடி கொண்டு போய் தனியார் நிறுவனத்தில் கொட்டுறீங்க. அவங்க கொட்டி நாளைக்கு ஒரு ஸ்ட்ரைக்கு எங்களுக்கு நீங்க டெண்டர் கொடுத்தது பத்தல, நாங்க ஸ்ட்ரைக்கு நாங்க வேலை செய்ய மாட்டோம்னு ஒரு தனியார் நிறுவனம் சொன்னாலும் இவர்களுக்கெல்லாம் நிரந்தரமா வேலை கிடையாது, நீங்க வேலை செஞ்சது போதும், நீங்க கிளம்புங்க, வேலை கிடையாது, சம்பளம் கிடையாது சொன்னாலும் யார்கிட்ட போய் நிற்பாங்க? அரசு ஒரு தனியார் நிறுவனம் ஃபாலோ பண்ண வேண்டிய தொழிலாளர் நல சட்டத்தை பின்பற்றாம இன்னைக்கு வந்து இப்படி இந்த மக்களை சாலையில இறங்க வச்சிருக்கு. ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய அடிப்படை வார்த்தை என்ன தெரியுமா? போன ஆட்சியில 10 மண்டலத்தை சேர்ந்தவங்களை தனியார் மயம் படுத்துனதுனால உங்களை நம்பி நாங்க ஓட்டு போட்டோம், நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க, உங்களை நம்பி நாங்க ஓட்டு போட்டோம், எங்களுக்கு என்ன கதி அப்படின்றது நிக்கிறாங்க. இன்னைக்கு வாழ்வாதாரத்தை இறந்துட்டு ரோட்ல நிக்கிறாங்க பாஸ். அவங்க ஏதோ வந்து பொழுதுபோக்கு வந்து உட்காந்துருல, ஜாலியா உட்காந்துருல. நீங்க பஞ்சாப்ல அங்க விவசாயிகள் போராடும் போது மோடி எப்படி கண்டுக்காம போனாரோ அதே மாதிரிதான் இன்னைக்கு ரிப்பன்மெண்ட் மாளிகை வாசல தானே வருகிறாங்க. முதல்வர் கண்ணு தெரியல, இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தானே முதல்வர் வீடு, இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு தானே சட்டமன்றம். எப்ப யார் வந்தாலும் சட்டமன்ற கதவுகள் திறந்தே இருக்கும்னு பேசுனீங்கல்ல, இப்ப சட்டமன்ற கதவுகள் இருமால போட்டு அடிச்சிருக்கா. இந்த முதல்வருக்கு இன்னும் ஹாஸ்பிட்டல் தான் இருக்காரான்னு தெரியல. அவருக்கு யாருன்னா இந்த செய்தியை கொண்டு போய் தயவு செஞ்சு சேருங்க. சுத்தி இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களை ஏமாத்துறாங்க, முதல்வரே உங்களை ஏமாத்துறாங்க, தயவு செஞ்சு விழிச்சுக்குங்க. இது உங்க ஆட்சிக்கு மட்டும் கெட்ட பேர் இல்ல, இவ்வளவு மக்களுடைய சாபம். இது ஒரு தலைமுறை இல்ல, உங்களுக்கு மொத்த தலைமுறையுமே பாதிக்கும். தயவு செஞ்சு சொல்றேன், இப்படி ஒவ்வொரு துறையில இருக்கவங்களையும் தயவு செஞ்சு வஞ்சிக்காதீங்க. நிரந்தர தொழிலை எங்களுக்கு கொடுங்க, நிரந்தர வேலையை கொடுங்கன்னு அவங்க வழக்கு போட்ட காரணத்துக்கு இருக்கிற வேலையை போதும்னு நீங்க ரோட்ல வந்து உட்கார வச்சுட்டீங்களே. இதுதான் திராவிட மாடலா? இதுதான் உங்களுடைய நல்லாட்சியா? எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சி பேசுறீங்கல்ல சட்டமன்றத்துல. இவங்க எல்லாம் யாரு? உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க தானே. இந்த ஓட்டு போட்ட மக்கள் உங்களுக்கு இப்ப கொம்பனா தெரியல உங்களுக்கு? இவங்க சொல்றதெல்லாம் எதுவும் எதிர்கட்சியோட சதியா? இதற்கு முதல்வர் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இந்த மக்களுக்கான நீதி கிடைக்கும் வரை தமிழ்நாடு இளைஞர் கட்சி இந்த போராட்டத்தில் இறங்கும். ஜல்லிக்கட்டு புரட்சியில் உதயமான தமிழ்நாடு இளைஞர் கட்சி மீண்டும் ஒரு ஜல்லிக்கட்டு புரட்சி இந்த தூய்மை பணியாளர்களுக்காக களத்துல இறங்குன்றதான் நான் திரும்ப சொல்றேன். வர ஞாயிற்றுக்கிழமை நாங்க பர்மிஷன் கொடுக்கிறோம். ஒரு உண்ணாவிரத போராட்டம் இதே இடத்துல தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக நடத்தப்படும். இன்னமும் இந்த அரசோ அதிகாரிகளோ செவிசாய்க்கல இந்த விஷயத்தை கண்டும் காணாம இருந்தீங்க அப்படின்னா ஆபெரும் தொடர் போராட்டங்களை அறிவிப்பதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. இந்த காணொலி கண்டிப்பா முதல்வர் கண்ணுக்கு போய் சேரணும், அவர் காதுக்கு போய் சேரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இங்க போராட்ட களத்தினுடைய மக்களா தொடர்ந்து நிற்க போறோம். இதற்கு அரசு செவி சாய்க்க வேண்டும், இவர்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் இந்த காணொலியுடைய முடிவோட முடிக்கிறேன்.
நன்றி, வணக்கம். உரிமை குரல் இது உரிமை குரல் அடிப்படை உரிமை குரல் கண்டிப்பா நான் கேட்டாதான் கிடைக்கும். இப்போ வரோம், ஞாயிற்றுக்கிழமை வரோம். எங்க லைவ் கட்சியோட லைவ் கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை வரோம். கண்டிப்பாம்மா, கண்டிப்பா நாங்க கூட நிக்கிறோம்மா, கண்டிப்பா நிக்கிறோம்மா. ஜல்லிக்கட்டுல வெற்றி பெற்ற மாதிரி உண்மையா சொல்ல இதுலயே வெற்றி பெற்று கொடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா நம்ம விடுற மாதிரி இல்லை. நீங்க அரசு ஒவ்வொரு முறையும் சரியான ஒரு போராளியை பார்த்து ஏன் இது ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்குதுன்னா வாழ்வாதாரம் ஒண்ணு நீங்க சொல்லி புரியணுன்ற அளவுக்கு நம்ம இல்லைண்ணா. நம்மளும் எல்லாரும் வேலை செய்யறவங்க தான். நானும் மாசம் உங்களோட வாழ்வாதாரமே போனாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? கேள்வி கரெக்டான கேள்வி. எப்படி வலிக்கும் எழுதி நான் மாசம் 50 வேலை செய்யறேன். நாளைக்கு இந்த கம்பெனிக்கு போய் எனக்கு வேலை இல்லைன்ட்டானா, நாளைக்கு சம்பளம் இல்லைன்ட்டானா, எவ்வளவு பிரச்சனை இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். கடன் இருக்கு. நம்மளும் வேலை செய்யறவங்க தான். யாருமே வந்து பணத்தை வச்சு நீங்க வரல. ஓகேங்களா? நாங்களும் உங்களை மாதிரி ஒரு தொழில் செய்யறவங்க, வேலை கோடிக்கணக்கில் ஊழல் செய்யறவங்க. பண்ணவங்க பேச தெரியாது. மாசம் ஆனா வாடகை இருக்குது. கண்டிப்பா உங்க வாழ்வாதாரம் நான் தமிழ்நாடு வச்சு உங்க கூட துணையா நிற்கும். சரிங்களா? வர ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா உணவகத்தை போராட்டத்துக்கு நாங்க அப்ளிகேஷன் போட்டுட்டோம். அவங்க பர்மிஷன் கொடுத்துருவாங்க. கொடுக்கலனாலுமே நாங்க நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. வர ஞாயிற்றுக்கிழமை உணவகத்தை போராட்டத்துக்கு நம்ம கலந்து ஒரு நாள் உணவகத்தை போராட்டம் நம்ம கண்டிப்பா நடத்துருவோம். இது ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி இதையும் வெற்றி பண்ணி தான் வரும். தமிழ்நாடு இளைஞர் கட்சி ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒரே மாதிரி அது நம்மளோட லைவ் பேஜ் பத்திரிகையில் நம்ம கண்டிப்பா நல்லபடியா சொன்னாரு உங்க எல்லாரோட வாழ்வாதாரம் நாங்க வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு கேட்டாரு. கரெக்டான ஒரு பதில். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு கூட இருக்கு. மழை பெய்யறப்போ ஆவாலேருந்து எல்லாத்தையும் நாங்க எடுத்து இதே கையால தான் எங்களோட இது கைகுலசெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. கட்டிச்சாங்க அவங்களும் அப்ப கேட்டாங்க. வண்டி கிடையாது, போய் வண்டி லிப்ட் கேட்டு 4 மணிக்கு 5 மணிக்கு ஏறி போட்டு நடந்தே வரணும், நடந்தே போகணும். போலீஸ் கொடுப்பாங்க. இந்த காப்பு எவ்வளோ பெருசாக வைக்க எல்லாரும்